ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. மஞ்சு மேல் பாய்ஸ் படத்தோட கதை என்னன்னு மலையாள ரசிகர்களுக்கு தெரியுமோ இல்லையோ, தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் மஞ்சு மேல் பாய்ஸ்னு ட்ரெண்டு பண்ணி இந்த படத்தை பார்க்கலன்னா கௌரவ குறைச்சல்ன்ற ரேஞ்சுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. போதாத குறைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான தியேட்டர்ஸில் இந்த படத்தை போடவும் செஞ்சுட்டாங்க. அதனால் ஓடிடியில் வந்த பிறகு இந்த படத்தை பார்க்கலாம்னு இருந்த நானும் ஒரு வழியாக படத்தை போய் தியேட்டர்லேயே பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் எப்பவும் போல் படத்தோட கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். கேரளாவை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. அங்கே போனவங்க குணா கேவையும் சுற்றி பார்க்குறாங்க. பட் தனியாக இருக்கும்போது எலியாக இருக்க பல பேர் கூட ஒரு 4 பேர் சேர்ந்துட்டா புளியா மாதிரி எதை வேணாம்னு சொல்லுவோமோ அதை தான் வேணும்னு பண்ணுவாங்க. அப்படி குணா பாறையை மேலே இருந்து பார்க்காம உள்ளே இறங்கி பார்க்க போகும்போது இந்த கேங்கில் இருக்க ஒருத்தர் ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாரு. அவரோட நண்பர்கள் எப்படி கவர்மெண்ட் அஃபிஷியலும் சேர்ந்து காப்பாற்றினாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. அப்போ இந்த படத்துக்கான என்னோட ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா? குணா தந்த பாடல் சிறந்த நட்புக்கான தேடல். மஞ்சு மேல் பாய்ஸ் மற்றும் ஒரு மலையாள படம் மாற்று மொழி ரசிகர்களையும் கவர்ந்திருக்க படம். இங்கே என்னன்னா, இதுக்கு முன்னாடியே பல மலையாள படங்களை தமிழ் ஆடியன்ஸ் பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்திருந்தாலும் இந்த மஞ்சு மேல் பாய்ஸ் அளவுக்கு வேற எந்த படமாவது டாக் ஆஃப் த டவுனா மாறி இருந்ததானா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா 2022 தி பெஸ்ட் ஃபிலிமான ஜன கன மன படத்தை கூட இந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாடலை. மேலும் பெரும்பாலான அதர் லாங்குவேஜ் படங்கள் ஓடிடியில் வந்த பிறகு தான் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் பார்வைக்கே போகும். பட் இதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இந்த மஞ்சு மேல் பாய்ஸ் ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு கேட்டால், விக்ரம் படம் ஏன் ஹிட் ஆச்சுன்னு பல பேருக்கு தெரியாத மாதிரி இந்த படம் ஏன் ஹிட் ஆச்சுன்னு பல பேருக்கு தெரியல. அந்த பல பேரில் நானும் ஒருத்தன். பட் விக்ரம் படம் ஹிட் ஆனதில் எனக்கு பெரிய அளவு உடன்பாடு இல்லை. அதுவே இந்த மஞ்சு மேல் பாய்ஸும் மேலே குறிப்பிட்ட ஜன கனமான அளவுக்கு கண்டென்ட்ல ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் மேக்கிங் மற்றும் எக்ஸிகியூஷனில் அதிக மார்க்கை வாங்கி படம் பார்க்க போன ஆடியன்ஸோட மனசில் ஒரு நீங்கள் இடத்த பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுதான் 100க்கு 100 உண்மையே. இங்கே என்னன்னா, நான் கமல்ஹாசன் அவர்களோட குணா படத்தை இது வரைக்கும் முழுசாக பார்த்ததில்லை. இதுக்கு மேலேயும் பார்ப்பேன்னு தெரியல. பட் கொடைக்கானலில் இருக்க குணா பாறையை நான் நேரில் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தை பார்த்து முடித்த யாராக இருந்தாலும் மறுபடியும் அந்த குணா பாறையை பார்க்க போகும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பதட்ட கடந்த பயம் கண்டிப்பாகவே உருவாகும். அதுதான் இந்த மஞ்சு மேல் பாய்ஸ் படத்தோட மிகப்பெரிய வெற்றியே. மேலும் நமக்கு இந்த சர்வைவல் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஒன்றும் புதுசு இல்லை. மலையங்குஞ்சி 2018ன்னு மலையாளத்திலிருந்தே பல சர்வைவல் த்ரில்லர் படங்களை நாம் எல்லாரும் பார்த்துட்டு தான் வரமே. பட் அந்த படங்கள்ல இருந்து இந்த மஞ்சு மேல் பாய்ஸ் எங்கே வேறுபடுதுன்னு கேட்டால், மேலே சொன்ன எல்லா படங்களும் ஒரு படம்ன்ற ஃபீலிங் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த மஞ்சு மேல் பாய்ஸ் மட்டும்தான் நம்மளை பதட்டத்திலே இருக்க வச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் அலாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வே ஆர் அனதர். அதுக்குன்னு இந்த படத்தில் குறையே இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த படம் ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஒரு சில சீன்ஸ் அபத்தமாகவும் இருக்குது. ரொம்ப முக்கியமாக லாஜிக்கலான கேள்விகள் எப்பவும் போல் வண்டியாக இருக்குது. பட் அதை பற்றி எல்லாம் நான் அந்த ரிவ்யூவில் பேச போகிறதில்லை. ஏன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதனால் இந்த படத்தில் இருக்க ஒரு சில முக்கியமான மொமெண்ட்ஸை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகிறேன். அதனால் இதுக்கு முன்னும் இதன் பின்னும் இந்த வீடியோ எப்பவும் போல் ஸ்பாய்லர்ஸ் நிறைந்தது. அதில் முதல் மொமெண்ட் படத்தோட ஸ்டார்டிங்கில் கல்யாண வீட்டில் நடக்கிற கயிறு இழுக்கும் போட்டி. அந்த போட்டிக்கு இவங்க கொடுத்த பில்டப்பில் இருந்தே நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் இந்த எலமெண்ட்டை வேறு எங்கேயோ பிளேஸ் பண்ண போகிறாங்கன்னு. அதே மாதிரி அதை பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி பட்டையை கிளப்பியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் குழியில் விழுந்துடுவார்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுட்டு இருக்கோம். பட் அந்த விஷயம் நடக்கிற அந்த மோமெண்ட் நமக்குள்ளே உருவாக்கின ஃபீலிங் இருக்கே, அந்த ஃபீலிங் சிம்பிளி ஸ்பீச்லெஸ். அடுத்து இந்த படத்தில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம், எங்கேஜில் நடந்த ஒரு சில விஷயங்கள்ல இருந்து கரண்ட் போர்ஷனை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த கேரக்டர் குழிக்குள்ளே விழும்போது எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பார்னு காட்டி இருப்பாங்க பாருங்க. அது ஃபுல்லாக சிஜியா இல்லை ஷூட் பண்ணி சிஜியில் ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அந்த ஒரு சீக்வன்ஸ் சொல்லும் பல தலைமுறைகள் பேசும் இந்த மஞ்சு மேல் பாய்ஸோட மகிமைகளை. அந்த அளவுக்கு மகிமைகள் நிறைந்திருக்க இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா மஞ்சு மேல் பாய்ஸ் கேங்கில் பல பேர் இருந்திருக்கலாம். ஆனால் படம் முடிஞ்ச பிறகு யோசிச்சோம்னா அதிலிருந்து வெறும் 3 பேர் மட்டும்தான் என்னோட மைண்டில் இருக்காங்களே. அதில் ஃபர்ஸ்ட் சௌபின் ஷாகிர், செகண்ட் ஸ்ரீநாத் பாசி. இவங்க 2 பேரும் ஆப்வியஸான சாய்ஸஸ். பட் கார் டிரைவர் உள்ள வந்தவருக்கு இம்பார்ட்டன்ஸ் பெருசாக இல்லைனாலும் அவரோட மைண்டில் அப்படியே நீங்காமல் நிறைஞ்சிருக்காரு. அதனால் மற்ற மஞ்சு மேல் பாய்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட கோடான கொடி நன்றிகள். பட் நம்ம ஜார்ஜ் மரியான், ராமச்சந்திரன், துரைராஜ் போன்ற தமிழ் நடிகர்களுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இது ஒரு அதர் லாங்குவேஜ் படம்ன்ற ஃபீலிங் நமக்குள்ளே உருவாகாமல் இருக்க உதவியாக இருந்தது. இதே மாதிரி தான் படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை மற்றும் பின்னணி இசை, சவுண்ட் டிசைன் இது எல்லாமே பிக்சர் பர்ஃபெக்ட். எஸ்பெஷலாக நம்ம மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷாம் அவர்கள் பிஜிஎம் மூலமாக நம்ம எல்லாரையும் மேரல விட்டு இருந்தார்.
குறிப்பிட்டு சொல்லணும்னா சீரியஸான தருணங்களில் பிஜிஎம் ஹை நோட்டை தொடும்போது சடனாக அங்கே ஒரு சைலண்ட்டை ப்ளேஸ் பண்ணி அந்த மோமெண்ட்டோட வேல்யூவை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி இந்த படத்தை பற்றி என்னால் பல மணி நேரம் பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டே இருக்க முடியும். மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துலையும் குறைகள் ஒரு சிலது இருந்தாலும் அந்த குறைகளை நான் மைண்டில் மட்டுமே வச்சுக்கிறேன். அதனால் ஆக மொத்தம் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் கண்டென்ட் வைஸ் புதுசாக எதுவும் இல்லைனாலும் காட்சிகள் வைஸ் கச்சிதமாக இருக்க காரணத்தினால் இந்த படம் நீங்கள் இருக்க லோக்கல் ஏரியா தேட்டரில் அவைலபிளாக இருந்தால் உடனே போய் பார்த்துருங்க. ஏன்னா என்ன தான் பல படங்களை தேட்டரில் பார்க்க வேண்டிய படங்கள்னு சொன்னாலும் அதில் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் மிகவும் முக்கியமான படம் என்பதனை மறந்துட வேண்டாம், மறந்தும் இருந்து விட வேண்டாம். கடைசியாக இங்கே ஒரு ஷாக்கிங் ஸ்டாட்ஸ் என்னென்னா, லால் சலாம் ஃபஸ்ட்டு ஷோவில் இருந்த ஆடியன்ஸோட எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட 10 to 15 மடங்கு அதிகமான ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வந்திருந்தாங்க. இதில் இருந்து என்ன தெரியுது? நரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. ஸோ வேலை செய்கிறோமோ இல்லையோ, ப்ரொஜெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.